நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச செய்திகளுக்காக நான் சுஃபியான். அதாவதுங்க, சர்வதேச செய்தியில அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானும் லெபனானும் போர் முனைகள்ல களமுனைகள்ல இருந்தது. இப்பொழுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு விட்டது. MOU, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்கனவே நடந்து அதற்கு பிறகு அது தாமதமாகி அதற்கு பிறகு ஸ்வீடனில் அது கையெழுத்தானது. எல்லோருக்கும் தெரியுது. இப்போ மறுபடி குழப்பம் வருகிறது. என்ன குழப்பம்? முதலாவதாக, நேற்றைக்கு ஈரானில் பல பகுதிகளில் வெடிகுண்டு தாக்குதல் நடந்ததாகவும் கடும் சத்தங்கள் இருந்ததாகவும் வந்த சப்தத்தை அடுத்து இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் செய்திருக்கலாம், ஈரான் உள்ளே இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் செய்தது என்று தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது பெரும்பான்மையாக ஊடகங்களில் வராவிட்டாலும் லண்டனில் இருந்து ஒரு ஊடகம் இந்த செய்தியை தெளிவுபடுத்தி இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னவென்றால், மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க போவது பாயிண்ட் நம்பர் 2 என்னவென்றால், ஹெர்முஸ் வளைகுடாவில் ஈரானும் ஓமனும் சமநிலையில் கையெழுத்து போட்டுக்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் நாம் வருமானத்தை பங்கு போட்டுக் கொள்ளக்கூடிய முறைகளை சரி செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். வரும் காலங்களில் நாம் எப்படி மேனேஜ் பண்ணுவது, எப்படி சரி செய்வது என்பதை வரும் நாட்களில் நாம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 4 மில்லியன், அதாவது ஒரு கப்பலுக்கு 2 மில்லியன், 2 கப்பலுக்கு 4 மில்லியன், 40 லட்சம் பேரல்களை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த 60 நாள் போர் ஒப்பந்தத்தின் வாயிலாக ஈரான் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை அள்ளி எடுக்க போகிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இதற்கிடையிலே அணு ஆயுதம், அந்த என்ரிச் செய்யப்பட்ட ஸ்டாக் பைல் விவகாரம் குறித்து பேச்சு வந்த போது ஈரான் சொல்லுது, வெளிநாட்டுக்காரன் எவனும் உள்ள வந்து எங்க நாட்டுக்குள்ள வந்து அணு ஆயுதங்களை என்ரிச் செய்யப்பட்டதை அவர்கள் ஆய்வு செய்வதற்கு நான் அனுமதிக்கப் போவதில்லை. ஆனா பேச்சுவார்த்தையில் 60 நாட்கள் கழித்து இது பேசப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையிலும் இது ஒரு குழப்பமாக இருக்கிறது. இரண்டாவது குழப்பம் என்னவென்றால், செகண்ட் குழப்பம், ஹெர்முஸ் வளைகுடாவில் செல்லலாம், பிளாக்ஹெட் நீக்கப்பட வேண்டும். 30 நாட்களில் அமெரிக்கா தனது பிளாக்ஹெடை முழுமையாக நீக்க வேண்டும். ஆனால் இங்கே நடந்திருக்கிற சம்பவத்தை நாம் தெளிவாக பார்ப்போமேயானால் ஒரு விவகாரம் தெளிவாக தெரிகிறது. அவர்கள் சுங்க கட்டணம் வசூலிக்க போவதில்லை, சர்வீஸ் சார்ஜ் ஏதோ ஒன்று வாங்கிக் கொள்வார்கள். அது 15 கோடியா இருக்கலாம், 10 கோடியா இருக்கலாம், 5 கோடியாக இருக்கலாம். அதற்கு அமெரிக்காவோ யாரும் அவர்கள் உள்ளே தலையிடக்கூடாது. அது ஹெர்முஸ் வளைகுடா வந்து ஒப்பந்த பாத்தியப்பட்டது ஓமனுக்கும் ஈரானுக்கும். முதலாவது கோரிக்கை அணு ஆயுத ஸ்டாக் பைல்ஸ் குறித்து 60 நாட்களுக்குள் பேசப்படும் என்றாலும் தற்போது எங்க நாட்டுக்குள்ள வந்து அதை யாரும் டெஸ்ட் பண்றதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்ன நிலையில் அமெரிக்க அதிபர் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் அவர்கள் அணு ஆயுதத்தை பரிசோதிப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் ஒப்புக்கொண்டதாக அவர் சொல்வதும் ஈரான் சொல்வதும் யார் பொய் சொல்கிறார்கள், இது எந்த மாதிரியான குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பது காத்திருக்க வேண்டும். மூன்றாவது விவகாரம் என்னவென்றால், the third point very important, மூன்றாவது விவகாரம் என்னவென்றால் வேறு ஒன்றுமில்லை. அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பணம் லிஃப்ட், அதாவது அது ப்ரோசன் மணி, அதை வந்து நீங்கள் விடுவிக்க வேண்டும். அமெரிக்கா சொல்கிறது தேவையற்ற பிரச்சனை அமெரிக்கா கிளப்புது. 24 பில்லியன் பணத்தை நாங்கள் விடுதலை செய்வதில் 12வது பில்லியனை நாங்கள் விடுதலை செய்கிறோம், விடுவிக்கின்றோம். ஆனால் குறிப்பாக இந்த 12 பில்லியனுக்கு நாங்கள் விடுவிக்கக்கூடிய இந்த பணத்தை என்ன செய்யுங்கள், நீங்கள் முதலாக இந்த 12 பில்லியன் பணத்தை நாங்கள் விடுதலை செய்கின்ற பணத்தில் எங்க நாட்டுக்குள்ள இருந்து தான் உங்களுக்கு சரக்கு வரும், அமெரிக்கால இருந்து.
அமெரிக்காவிலிருந்து உணவு வரும், அமெரிக்காவிலிருந்து மருந்து வரும். அதைத்தான் நீங்க இந்த கொஞ்சம் கொஞ்சமா உங்க பணத்துல நாங்க தான் கழிப்போமே தவிர உங்க கையில பணத்தை தரமாட்டேன்னு இப்ப அமெரிக்கா தேவையற்ற விஷயத்த போடுது. அவன் நாட்டு பணத்தை அவன்கிட்ட கொடுத்தா அவன் வந்து அமெரிக்கால விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற என்ன தேவை இருக்கு? இப்ப அமெரிக்கா எவ்வளவு மோசமான ஆட்களா இருக்காங்க பாருங்க. அமெரிக்க விவசாயிகளிடத்தில் அவர்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்தியாவில் வாங்குவார்கள், சீனாவில் வாங்குவார்கள், ஆப்கானிஸ்தான் வாங்குவார்கள், பாக்கில் வாங்குவார்கள், சீனா எங்க வேணாலும் வாங்கிட்டு போவாங்க. இப்ப அமெரிக்கா தேவையற்ற கெடுபிடிகளை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று லெபனானுடைய போர் நிறுத்தம் மஞ்சள் எல்லை கோடு லிட்டானியன் ரிவர் தெற்கு பகுதி எல்லை கோட்டிலிருந்து ஒரு 6 குழுக்கள் மட்டுமே வெளியேறி இருக்கிறது. மீண்டும் 6 குழுக்கள் வெளியேறாத பட்சத்தில் இதை கண்காணிப்பதற்கு அமெரிக்கா, லெபனான், ஈரான் மூன்றியவர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த சூழ்நிலையில வந்து இந்த ஒப்பந்தத்தை இவ்வளவு முரண்கள் இருக்கு. இட் ஹாஸ் அ மல்டி டைவர்ஷன், பல முனைகளான ஒரு டிஸ்கிரிபன்சி இன் பிட்வீன் த டூ நேஷன். இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு ஒரு டிஸ்கிரிபன்சி, முரண்பாடுகள் இருக்கிறது. மொத்தமாக ஒரு ஒரு அக்யூமுலேஷன், குவிந்து கிடக்கிற முரண்பாடு. அப்ப இதை எப்படி அமெரிக்கா செயல்படுத்த போகிறது? அமெரிக்கா வந்து ப்ராக்சிகளுக்கு சப்போர்ட் பண்றதை பத்தி பேசல, ஐசிபிஎம் ஏவுகணைகளை பத்தி பேசப்படல, ரைட். இப்ப அந்த பணத்தை விடுவிப்பதற்கு இவர்கள் இவ்வளவு தடை செய்கிறார்கள். அணு ஆயுதங்கள் விவகாரத்தில் எங்களுக்கு அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் இன்டர்நேஷனல் மானிட்டரி கமிட்டி, ரஃபேல் குரேஷி மானிட்டேட் பண்ணுவான்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி ஹெர்மூஸ் விஷயமும் தெளிவாகல. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேச்சுவார்த்தை டாக்குமெண்டேஷன் செய்கிற போது அழகாக போட்டிருப்பார்களவா? அப்ப எப்படி சைன் பண்ணாங்க? 18 மணி நேரம் இன்டெப்தா பேசினாங்க. அப்ப பேசவே இல்லையா? ரெண்டு சந்தேகம் வரல. பேசுனா கையெழுத்து போட்டிருப்பாங்க. அந்த கையெழுத்து எப்படி போட்டீங்கன்னு ஈரான் சொல்லும், அமெரிக்கா மதிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய பேச்சில் எதுவும் நடக்கவில்லை, பொய் சொல்கிறார்கள் என்றுதான் நான் நம்ப வேண்டியிருக்கு. இப்போ அணு ஆயுதங்கள் 453 கிலோ என்ட்ரி செய்யப்பட்ட குடுவையில் இருக்கின்ற மறைக்கப்பட்ட ஸ்டாக் பைல்ஸ், அணு துகள்கள் கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்படும் அல்லது கண்காணிப்புக்கு உள்ளாக்கப்படாது, இதெல்லாம் இருக்கணுமே. அல்லது இதை பத்தி எந்த பேச்சும் இல்லை, 60 நாட்களுக்கு பின்பு பேசிக்கொள்வோம், இருக்கணும் இல்லவா? அப்ப யார் பொய் சொல்றா? அமெரிக்கா பொய் சொல்கிறதா, இவர்கள் பொய் சொல்கிறதா? அல்லது இந்த விஷயம் தெளிவாக இருக்கிறது, ஹெர்மூஸில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது, அது உண்மைதான், ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டதான். ஆனால் நாங்க வந்து சர்வீஸ் சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு அது இந்த டாக்குமெண்டேஷன்ல டிராப்ட்ல வந்து வராது. அது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை. இப்போ பணம் விடுதலை என்றுதான் இருக்கிறது. இப்போ அமெரிக்கா, நாங்கள் அந்த 12 பில்லியனே நாங்க தான் உனக்கு தருவோம், நீ என்கிட்ட வாங்கித்தான் சாப்பிடணும்னா இது ஒரு இறையாண்மை கொண்ட தேசத்தின் ஒரு சரியான பாதை கிடையாது, ஒரு சரியான ஒழுங்குமுறையே கிடையாது. அமெரிக்கா செய்வது இது ஒரு பெரிய சிக்கல். அப்புறம் உடனடியாக வெளியேற வேண்டும் பஃபர் ஜோன்ல இருந்து. ஈரான் சொல்வது அதுதான். லெபனானில் இருந்து ஒரு சாவரின் நேஷன், இன்னைக்கு லெபனான் குழுக்கள் நியூயார்க்கு போயிருக்காங்க அல்லது வாஷிங்டன் டிசிக்கு போயிருக்காங்க. ஆனா இப்போ லிட்டானியன் ரிவர்ல உட்கார்ந்து கொண்டு அந்த தெற்கு பகுதியில விட்டு நாங்க போக மாட்டோம்னு அடமண்டா ஒரு ப்ரோசர், ஒரு என்ன சொல்றது, பஃபர் ஜோனா மாற்றி இடைநிலை மையமாக மாற்றியிருப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லாது, எந்த விதத்திலும் சரியில்லாத ஒரு விவகாரமாக நாம் அதனை பார்க்கிறோம். முடிஞ்சு போச்சா? அடுத்து நாம் பார்ப்பது என்னவென்றால், ரொம்ப முக்கியமாக பார்க்கிறது, இந்த நிலையை எப்படியாவது இந்த அக்ரிமெண்ட்டை கிரஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறத யூத லாபி பெரிய வேலை பார்க்குறாங்க. காரணம், உலக அளவில் பெரிய ஒரு நாடாக ஈரான் மாறி இருக்கிறது, பிராந்திய வல்லரசாகவும் ஈரான் மாறி இருக்கிறது. இப்ப நீங்க பாருங்க, ஹெர்மூஸ் வளைகுடா ஈரான் கண்ட்ரோல்ல வருது. அணு ஆயுத நிலைகள் ஈரான் வந்து சுயாதீனம், அவர்கள் எடுக்க முடியாது, ஒப்படைக்க மாட்டாங்க. 300 பில்லியன் கொடுக்கப்படுகிறது, பணம் விடுதலையாக்கப்படுகிறது. அவர்கள் ஐசிபிஎம் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணை பத்தி, குரூஸ் ஏவுகணை பத்தி எதுவும் சொல்லப்படல, ப்ராக்சி சப்போர்ட் குறித்து எதுவும் பண்ணப்படல.
அப்ப எல்லாமே இப்ப அடிப்படையான கூறுகள் இவர்களுடைய படைகளை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்கிறது. இவ்வளவு நாள் உயிரை இழந்து பணத்தை இழந்த யூதர்கள் கேவலப்பட்டு விட்டார்கள். இப்போ யூத நாட்டில் இருக்கக்கூடிய கடும்போக்கு தீவிரவாதி பென்கேவிர், பெசலில் சுமோட்ரிச், அதே போன்று நாப்தலின் பெனட் போன்றவர்கள் இந்த அக்ரிமெண்ட் நமக்கு வேண்டாம், அமெரிக்கா நமக்கு வேண்டாம், நாம் சுயாதீனமாக சொந்த காலில் நிற்போம், கண்டுபிடிப்புகளை நாம் மேம்படுத்துவோம் என்று அவர்கள் இப்போது கூக்குரலிடுகிறார்கள். அமெரிக்கா வேண்டாம் என்று சொன்னால் அமெரிக்காவின் ஆதரவிலும் அமெரிக்காவுடைய ஆயுத களஞ்சியங்களை பெற்றுக்கொண்ட இவர்கள் தனித்து நிற்பதற்கு உடனடியாக முடியாது. அதற்கு அவர்கள் நிறைய பணம் செலவாகும், நிறைய உதவிகள் தேவை இருக்கிறது, கண்டுபிடிப்புகள் தேவை இருக்கிறது. அமெரிக்காவுடைய கையாளாகவே இருந்துவிட்டு அப்படித்தான் சுயாதீனமாக ஒரே சொந்த காலில் நிற்பதென்றால் அதற்கு இன்னும் பல ஆண்டுகள் வரும், பல தசாப்தங்கள் ஆகும். அதற்குள் ஈரானியர்களுடைய வளர்ச்சி எங்கேயோ போய்விடும், ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பிராக்சிகளின் வளர்ச்சி எங்கேயோ போய்விடும். மத்திய கிழக்கில் மற்ற நாடுகள் இந்த போருக்கு பின் ஒவ்வொருத்தரும் தங்களை நிலைப்படுத்திக் கொள்வார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த போர் யாருக்கு ஆபத்தோ இல்லையோ யூதர்களுக்கு பெரும் ஆபத்து. அமெரிக்கர்கள் இருப்பது எங்கேயோ, ஆனால் யூதர்கள் சுற்றி வளையத்தில் அவர்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை எதிர்கொள்வது இவர்களுக்கு சிக்கல். பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறி இருக்கிறது. ஈரானுடைய வெற்றிக்கு துணை இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் ஏமனில் வடக்கு பகுதிகளிலே மையம் கொண்டிருக்கிறார்கள். பலஸ்தீனத்தில் ஹமாஸ் படைகள் இன்னும் உருக்குலையாமல் தொடர்ந்து தாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் லெபனானில் உங்களுக்கு மரணடி தருவரை நாங்கள் ஓயப்போவதில்லை என ஃபைபர் கேபிள் நெட்வொர்க்கின் மூலம் தொடர்ந்து தாக்குதல். சிரியாவில் ஏராளமான இஸ்லாமிய குழுக்கள், அதே போன்று ஈராக்கில் ஹத்தாபி இஸ்லாமிய குழுக்கள் 2,68,000 மேற்பட்டவர்கள், அதே போன்று ஹாத்தமுன் நபி, பஸ்ரி படைகள், குஸ் படைகள், IRGC, ஈரானுடைய நேஷனல் மிலிட்ரி, இதெல்லாம் இவர்கள் எப்படி தாக்குப்பிடிக்க போகிறார்கள்? நமக்கு ஒண்ணுமே புரியல. ஆகவே எப்படியாவது இந்த ஒப்பந்தத்தை நாசம் செய்ய வேண்டும் என யூதர்கள் பல முனைகளிலும் அவர்கள் முயற்சி செய்வார்கள். அந்த முயற்சியில் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் அது நடக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதற்கான களச்சூழல்கள் எப்படி அமைய போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மீண்டும் அடுத்த செய்தியில் தெளிவாக நாம் உங்களுக்கு சொல்கிறோம். நன்றி.